அந்த பொண்ணுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. சரிங்க சார். வேணா போய் சாப்பிட்டு வந்துடலாமா? அதுக்குள்ள அந்த போலீஸ் வந்துட்டான்னு வை. நம்ம பூ இருக்கு, அதுக்கு அத போய் வித்துட்டு வந்தாலாவது. அதான் பாக்ஸுக்குள்ள தானே மீனா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகுது. ஓ இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட சொல்லிட்டு வெயிட் பண்ணுப்பா. சரிங்க சார். கொடுப்பாங்களா இல்லையா? நமக்கு வண்டியை கொடுக்கறது மட்டும்தான் அவங்க ஒரே வேலை. கொஞ்சம் சீக்கிரம் இதுங்க கிட்ட. ஆமாமா, இப்ப அவங்க கேஸ கோர்ட்டுக்கு அனுப்பிட்டா. சார், நான் எதுக்கு சார் பணத்தை கொடுக்கணும்? இப்ப கேஸ் உங்க பக்கம் வீக்கா தான் இருக்கு. இதுக்கு நீங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். இப்ப அது அவங்களுக்கு வெறும் வாய்க்கு அல்வா கொடுத்த மாதிரி. எனக்கும் அதான் சார் புரியல. நீங்க இதெல்லாம் சொல்லாம இருந்தா கூட பாதிய அப்ப நான் 27 லட்சத்தையும் திருப்பி. இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்ல? அதானே நியாயம். தெரிஞ்சா நீங்க கனடா போக முடியாது. என்ன பண்ண போறாங்க? இவ்வளவு நேரமா நம்ம வெளியே நின்னுட்டு இருக்கோம். லேட் ஆனா நம்ம பேர் தான் கெட்டு போயிடும். அது இப்ப யோசிச்சு என்ன உட்காந்துக்க வேண்டியதானே? எல்லாம் என் நேரங்க. சைக்கிள் புல்டோசருக்கு 2 செகண்ட் தான் இருக்கு. அந்த நடு ரோட்ல நிக்க வச்சு போனா சரியாயிடுமா? வேணாம்மா, நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ பேசாம இங்கே நான் போய் பேசிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு தான் சார். உள்ள இருக்கிற சாமி போட்டோ, தலைவர் போட்டோ எல்லாம் அதுவும் சரிதான் சார். அப்ப வண்டியாவது கொடுங்க சார். இருக்காரு, கொஞ்ச நேரம் இங்கே இரு, வருவாரு. என்னதான் சார் முடிவு பண்ணிருக்கீங்க? சார் கொஞ்சம் டைம். என் வீட்டுல நான் தினம் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அது எங்க அப்பாவோட அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இவனை நம்பி நானும் ஏமாந்திருக்கேன். ஆனா லவ்ன்றத உனக்கு ரீசனா கிடைச்சதா? ஓகேங்க. 27 இத்தனை நாளா அந்த பணத்தை ஏமாத்தி வாங்கி வச்சிருந்தால. ஏமா நியாயமா தான் கேக்குறாங்க. கொடுத்துட்டு சார் டிராஃப்ட் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம் சார். முடிச்சிடலாம். ஓகேயா? இதுல ஒரு சைன் பண்ணுங்க. மனோஜ் இரு. போய் சொல்லி என்னை ஏமாத்தி பணம் வாங்கிட்டீங்கல்ல. கான்ஸ்டபிள் சார், அவங்ககிட்டயும் ஒரு சைன் வாங்க. ஓகே சார். லாயர்லாம் சாட்சிக்கு எடுத்து போட முடியாதுமா. வேற யாரும் இல்லையா? மேடம், நீங்க என்ன இங்க? அந்த லேண்ட் விஷயம் ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்களே, அதுவா? ஆனா என்ன எதுனே தெரியாம கையெழுத்து போட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போகுது. இன்ஸ்பெக்டரை பார்த்து நீ உடனே வண்டியை வாங்கிடலாம். ஓ, அப்ப இவங்க இந்த ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்களேன். சரிப்பா, நான் கூப்பிடுவோம். யாரையும் நடிச்சு ஏமாத்த வேணாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம போலாம். 2 நாள் இதுக்கு பதில் சொல்லுவீங்க. என்ன மிரட்டுறியா? எங்க டிராஃபிக் போலீஸ் சார் 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 இப்பதான் ரோகிணி சந்தோஷமா இருக்கு. எதுக்கு நோ பார்க்கிங்ல வண்டி விட்டீங்க? கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ் சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு மாதிரிலாம் செய்யக்கூடாது. இல்ல சார், இனிமே நோ பார்க்கிங். ஃபைனே அவ்வளவுதான்மா. இங்க கட்டுறீங்களா? இந்தாங்க. நன்றி சார். தேங்க் யூ சார். 9 கோளும் ஒன்றாய் காண அது ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. நம்ம எதுவும் தப்பு பண்ணல. நான் அப்படியே விட்டு வந்துருவா. உன் வண்டி கிடைச்சது என் வண்டியை விட்ட பாத்தியா? கூட சொல்றேன். நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதற்கு வந்திருக்காது. எப்படியோ அவளை மிரட்டி அதுவும் வட்டியோட கொடுக்க வச்சிருக்க. அதே மாதிரி நடந்துருச்சு. கொஞ்சம் பண்ணதுனால வந்தது. கரெக்ட் தான். ஆமா, அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும்? நான் அப்பா பண்ணா நான் முட்டாள் இல்லடா, படிச்சவன். என்ன ரோகிணி இப்படி கேக்குற? பின்ன அறிவே இல்லத. இந்த பணத்தை கொடுத்துட்டா மட்டும் சும்மா இருப்பானா? கொடுத்தனா உங்க அப்பா 3 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்த. அதை வச்சு உன்னால கனடா போக முடியுமா? அவனும் உன்னை மொத்தமா கொடுக்காம ஏமாத்த சொல்லல. ஃபர்ஸ்ட் இப்ப போனதான் எனக்கு வேலை கிடைக்கும். அப்புறம்
நீ முதல்ல வேலைய வாங்கிட்டு போ. பாதிச்சுட்டு உங்க அப்பாக்கு சேர வேண்டிய காசை திருப்பி கொடுத்துடலாம். ஆமா சார், உங்க கனடா கம்பெனிக்கு நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஏன் சார்? நீங்க ரொம்ப எலிஜிபிளா தான் இருந்தீங்க. 14 லட்சம் ரூபாய் பே பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் அந்த கம்பெனி இவருக்கு இந்த வேலை கிடைக்க வேற எந்த சான்ஸும் இல்லையா? இப்ப மட்டும் வேற கண்ட்ரி ஏதாவது அதான் நான் சொல்லிட்டே இருந்தேன், டைம் முடிய போதுன்னு. இப்போ சரி, இனிமே புலம்பி என்ன ஆக போகுது விடுன்ற. இவ்வளவு பணம் போதுமா? இப்ப பணம் ஏதுன்னு கேட்பாங்கல்ல. என் அப்பா அனுப்புனாருன்னு சொல். நம்புவாங்களே இதெல்லாம்? நம்புற மாதிரி சொன்ன. ஏதோ சொல்ற. நல்லா வந்துருவான்னு வைத்தறிச்சல், அதான் இப்படி எல்லாம் பேசுறான். கரெக்ட். இப்ப அவங்க அப்பா அம்மா அவங்க பசங்களுக்கு